வந்தே மாதரம், லாலு சோனியா கனவு நிறைவேறாது. அதெல்லாம் நிறைவேற போகுதா விஷயம் வேற விடுங்க. இந்த மார்கரெட் ஆல்வாவை விசாரிக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன்ல, மார்கரெட் ஆல்வாவை 2022 ஒரு பெட்டிஷன் போட்டேன். அந்த அம்மா மிகப்பெரிய போய் சொல்லியிருக்கு. ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் மிகப்பெரிய போய் சொல்லியிருக்கு. அந்த அம்மா தான் மே மாதம் 17ஆம் தேதி 2 முறை மரகதத்துக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணு, தலைவர் அங்கே வர ஆசைப்படுறாருன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மீட்டிங் ஏற்பாடு பண்ண வச்சுது. ஆனால் கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் ஒரு புக்கு எழுதுது. அது அரசியலேருந்து 2016 ஓய்வு பெற்ற அப்புறமா கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, தலைவர் ராஜீவ்காந்தி தன்னுடைய தன் கைப்பட எழுதின டூர் ப்ரோக்ராமை மே மாதம் 20ஆம் தேதி தான் என்னென்னு கொடுத்தார். அது பெரிய பொய் எழுதியிருக்கா. அது விசாரிக்கணும்னா கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாரு. உங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? 2020 ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருப்பவர்கள்லாம் வெறும் அம்புகளே, நாங்கள் வில்லை தேடுகிறோம். முக்கியமான வில்லு சந்திராசாமிங்கிறது ஜூலை மாதம் 91 தெரிஞ்சு போச்சு சந்திராசாமின்னு. அந்த வில்லு பக்கமே போகல. கனவு நிறைவேறதா முடிஞ்சால் கையில் இருக்க பவரை வச்சு சோனியா வீட்டு வாடகை பாக்கியாக வாங்கும். முடியுமா? வீட்டு வாடகை பாக்கியாக வாங்கும். மற்றதெல்லாம் கிழிக்கலாம். ஜெயஹிந்த்.